வணக்கம். இப்போ நம்ம கால் கிலோவில் விதை விடுறது எப்படின்னு நம்ம இப்போ செயல் விளக்கம் செஞ்சு காமிச்சேன், அதை பார்த்தீங்க. இப்போ முக்கியமான தொழில்நுட்பம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா விதை உற்பத்தி. தரமான விதையை எப்படி உற்பத்தி பண்ணுங்கிற தொழில்நுட்பத்தை நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. நான் அந்த புதிய தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு விவசாயியும் இப்போ கடையில் போய் விதை வாங்குகிறாங்க, தரமான விதை கிடைக்கிறதில்ல. இப்போ கவர்மெண்ட்லேயும் விதை வாங்குகிறாங்க, அதையும் அந்த வல்லுநர் விதையெல்லாம் வாங்குகிறாங்க. அப்படி பார்த்தாலும் அதில் சரியான முளைப்பு திறன் இல்லை, கொஞ்சம் கலவரம் தான் இருக்க செய்யுது. நம்ம இயற்கையாகவே நல்ல தரமான விதையை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன ரகம் அடுத்த வருஷம் நட போகிறீங்கிறத ஒரு யோசனை பண்ணிக்கிறீங்க. அப்போ அடுத்த வருஷம் மாப்பிள்ளை சம்பா நட போகிறீங்களா? இந்த வருஷமே ஒரு வயலில் போய் அந்த மாப்பிள்ளை சம்பா யார் வயலில் நட்டுருந்தாலும் இல்லை உங்கள் வயலில் நட்டுருந்தாலும் ஒரே ஒரு கதிரை மட்டும் எட்டுவாங்க. மாப்பிள்ளை சம்பாவோ காட்டு யானமோ கருப்பு கவனியோ பாரம்பரிய நெல்லை எந்த நெல்லாக இருந்தாலும் நீங்கள் எதை நட போகிறீங்களோ வருஷமே திட்டமிட்டு வருஷமே போய் ஒரே ஒரு கதிர் எட்டு வந்தால் போதும். இந்த ஒரு கதிர்லேருந்து ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு 10 ஏக்கர்லேருந்து ஒரு 100 ஏக்கருக்கு தேவையான விதையை நம்ம சேமிச்சிடலாம், எடுத்துடலாம். அந்த தொழில்நுட்பத்தை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஒரு விதையில் இந்த ஒரு கதிர்லேருந்து சன்ன ரகமாக இருந்தால் ஒரு 100 ஏக்கருக்கு தேவையான விதையை எடுத்துடலாம். இப்போ மோட்டார் ரகமாக இருக்கல ஒரு 50 ஏக்கருக்கு தேவையான விதையை எடுத்துடலாம். எப்படிங்கிறதான் சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ இந்த விதையில் இந்த ஒரு கதிரில் ஒரு 300 நெல் இருக்குதுன்னு வச்சுங்க. இதை அப்படியே கசக்கிறோம் பாருங்கள். இப்படி கசக்கக்குள்ள இதில் வேறு எந்த நெல்லும் கிடையாது. இந்த ஒரே கதிர் தான், இந்த ஒரே ரகம் தான் அதில் இருக்கிறது இல்லை. இதில் கலப்பு வர்றதுக்கு வேலையே கிடையாது. இது சுத்தமான விதை. இது இதில் என்ன ஹீரம் இப்போ இதில் அரை நெல் கால் நெல்லாம் இருக்கும் ஒன்று. அப்போ நம்ம பார்க்கல நல்ல தரமான விதை, எப்படின்னா நல்லா முழுப்பான விதை. இப்போ இருக்குது பாருங்கள். இதில் தூசியாக இருக்குங்க காட்டில். இதை கசக்கி நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிக்கிட்டாக்கா கையால் தான் கசக்கணும். ஆமாம், இதை கையால் தான் கசக்கணும். பாரம்பரிய விதைங்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை ஒட்டு ரகம்னா அப்படி லேசாக அடித்தா போதும், கீழே கொட்டிவிடும். இந்த ரகத்துக்கு பேர் தூயமல்லி. அதை சொல்லுங்க. இதில் கலப்பு வரத்துக்குலாம் சான்ஸ்? இதில் கலப்பு வர்றதுக்கு வேலை இல்லை. ஏதாவது கலப்பு வரத்துக்கு வழி இருக்கா? பாரம்பரியத்தில் கலப்பே வராது. அதையும் சொல்லுங்கய்யா. இப்போ இப்போ சொல்லுங்க ஐயா. இதை பாருங்கள். இதில் பதர் இருக்குது, ஒன்று அரை நெல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு முழுப்பான நெல்லாக இதில் 100 நெல்லை 200 நெல்லாம் எடுத்துட வேண்டியது. இந்தமாரி ஒரு ஸ்டேரில் இது பாருங்கள். வரிசலாக இப்படி ஒரு 10 நெல், 2 3 4 6 7 8 9 10. இப்போ 10 வருஷம் அப்படி போட்டோம் வச்சுக்க. இதில் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கப்புறம் என்ன 5 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ 10 வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் 10 இதில் 10 போட்டோம். 10 100 நெல் விதை இதில் வந்துடுது. இப்போ இதில் வேணால் இன்னும் ஒரு 50 விதையை போடலாம். ஒரு 150 விதையை இதில் போட்டு விட்றோம். அப்போ ஒரு இதுலேருந்து ஒரு 300 நெல் இருக்குது. நம்ம இந்த நெல்லை பதறு கற்காலெலாம் போக நல்லா இப்போ கையால் பிடிச்சி பார்த்தா தெரியும். இப்போ நான் போட்டேன் பாருங்கள். நல்லா முழுப்பான நெல், நல்லா தரமான விதையாக இருக்குது. இதை எடுத்து நம்ம போட்டாலே போதும். இதை இப்படி போடக்குள்ள இந்த நாற்று நம்ம ஒரு 150 விதை இதில் போட்டிருக்கோம்.
அதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதைக்கு மேலே டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம நல்ல தரமான கதிரை எடுத்து நல்ல விதைய போடவில் ஒன்று கூட டேமேஜ் வராது. இதில் ஏன் கலப்பு வராதுனாக்கா, நம்ம இந்த ஒரு ரகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு கதிரை மட்டும் எடுத்துருக்கோம். அதில் வேறு கலப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு ரகம் தான் இது. அதனால் இது இந்த 10 வருஷம் போட்டோம்னாக்கா இந்த ஒரே ரகம் தான், இதில் கலப்பே கிடையாது. இது வந்து ஒரு 15 நாள்லேருந்து இந்த நாற்றை எடுத்து இந்த ஒரு வயலில் இயற்கை உரங்களை நிறையா பயன்படுத்தி ஒரு செண்டில் நீங்கள் வந்து ஒரு போட்டிங்கனாக்கா ஒரு செண்டுக்கு 40 சதுர மீட்ரு, ஒரு சதுர மீட்டருக்கு 50 சென்டிமீட்டர் வச்சுன்னா ஒரு சதுர மீட்டர் 4 நாற்று. அப்போ வந்து நன்னாங்க 16 160 நாற்று தேவைப்படும் ஒரு செண்டுக்கு. அப்போ 160 நாற்று நம்ம நடுறோம்னாக்கா ஒரு கதிரிலேருந்து 160 நாற்று இருக்குது, 160 கதிர் இருக்குது. அப்போ ஒரே கதிரில் 160 குத்துக்கள் நடுறோம். இப்போ 40 சதுர மீட்டர் இருக்குது, நன்னாங்க 16 160 கரெக்டு தானுங்க? கரெக்டு தான். 160. அப்போ ஒரு குத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சலாக 125 கிராம் இருக்கும். நீங்கள் நல்லபடியாக சாப்பிட முடியும்னாக்கா ஒரே நெல்லில் 1/4 கிலோ கூட இருக்கும். அப்போ ஒரு குத்துக்கு நம்ம 1/4 கிலோ வேண்டாம், ஒரு 125 கிராம் வச்சுக்கிட்டா கூட ஒரு 10 குத்துக்கு எவ்வளோ வருது? 125 1200 கிராம் வருது. அப்போ 160 குத்துக்கும் 16 ஆமாம். அதை பெருக்கிங்க எவ்வளோ. நம்ம ஒரு குத்துக்கு 125 கிராம்னாக்கா ஆமாம் 125 கிலோ வருது. இந்த 125 கிலோவும் நம்ம வந்து 125 ஏக்கருக்கு பயன்படுத்த முடியும். 125 கிலோ எடுத்தால் அப்படியே இல்லை, ஒரு 50 கிலோ தான் வந்திருக்குனாக்கா ஒரு 50 ஏக்கருக்கு தேவையான விதையை நம்ம எடுத்துடலாம். இல்லை அதுவும் இல்லையா, ஒரு 10 ஏக்கருக்கு தேவையான விதையை ஒரு கதிர்லேருந்து எடுத்துடலாம். அப்படியே முடியலையா, ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையை ஒரு ஸ்டைல் இருக்கிறனா எடுத்துடலாம், பொறிக்க எடுத்துடலாம். சுத்தமான நெல்லாக நம்மளுக்கு கிடச்சிடும், பியூர் விதை. அதை வந்து நம்ம வயலில் பாரம்பரிய நெல் நடக்குள்ள பக்கத்தில் என்ன நெல் இருந்தாலும் மகரந்த சேர்க்கை ஏற்படாது. வேணுன்னா நம்ம ஒரு மீட்டர் இடைவெளி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு சென்ட் தான் நடுறோம், ஒரு சென்ட்டுக்கு 40 சதுர மீட்டர் தானே. கொஞ்சோண்டு இடைவெளி விட்டு மற்ற ரகத்தை நட்டால் கூட இதில் வந்து வேறு ரகம் கலக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாரம்பரிய ரகத்தில் இன்னொரு ரகத்தில் இன்னொரு ரகம் கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே கலந்தால் கூட அந்த செடியில் சின்ன மாற்றம் இருந்தால் கூட அந்த ஒரு செடியோட பிடிங்கி நம்ம தூவ போட்டு விடலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது போல பியூர் நல்லாயிருக்கும். அதில் நம்ம நல்லா வடிகட்டி விதை எடுக்கலாம். இது அப்படியே அறுவடை பண்ணி 1 அடி அடித்து 2 அடி அடித்து அதுலேருந்து தரமான விதையும் எடுக்க முடியும். இல்லைன்னா கதிராக எடுத்து ஒரு 200 கதிர் 100 கதிர் எடுத்தாலே போதும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 கதிர் எடுத்து இதே போல் கையால் கசக்கி சுத்தம் பண்ணி போட்டு சேர்த்தா அதில் 1 கிலோ விதை இருக்கும். அந்த 1 கிலோ விதையை நம்ம உப்பு கரைசலில் போட்டு இன்னும் சுத்தம் பண்ணி ஒரு 1/2 கிலோ விதை எடுத்தாலே போதும் ஒரு ஏக்கருக்கு. இப்போ மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கருப்பு பண்ணி இருக்குன்னு இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ விதையே போதும். முக்கியமாக மாப்பிள்ளை சம்பாவுக்கு வந்து கரெக்டாக 1/2 கிலோவுக்கு மேலே பயன்படுத்தவே கூடாது. அந்த தொழில்நுட்பத்தை தான் நான் 10 வருஷமாக சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம ஏமா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இடைவெளி அதிகமாக விட்டு பாரம்பரிய நெல் நட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பம் இது நம்மளுக்கு நல்லா கை கொடுக்குது. ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பத்தை எப்படி நீங்கள் பாரம்பரிய நெல் நட்டால் தான் ஜெயிக்க முடியும். பழையபடி நீங்கள் நெருக்கி நட்டிங்கனாக்கா பழையபடி பாரம்பரிய நெல்லை விட்டுருங்க. நெருக்கி கீழே சாயத்தினால தான் பாரம்பரிய நெல்லாம் அழிஞ்சு போனது. இப்போ பெருமாள் தொழில்நுட்பம் வந்ததுனால தான் இது நிலச்சி நிற்கிது. இப்போ ஒவ்வொரு விவசாயம் இடைவெளியை தன்னோட இஷ்டத்துக்கு தான் இடைவெளியை மாற்றி அமைச்சிக்கிறாங்க. அதாவது 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர். ஒரு விவசாயம் 50 சென்டிமீட்டர் கூட வச்சாங்க, நான் வைக்காதீங்கன்ட்டேன். ஏன்னா 50 தான் கரெக்டான அளவு. நான் ஒரு 10 வருஷம் அனுபவத்தை வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் 50 சென்டிமீட்டருக்கு மேலே கூட போக வேண்டாம். அப்போ அதுக்கு மேலே போனாக்கா மகசூல் குறையும். இது சரியான அளவில் நல்லா மகசூல் இருக்குனாக்கா 50 சென்டிமீட்டர் தான் கடைசி வரைக்கும் உள்ள அளவு. இது வேணால் 50 சென்டிமீட்டர் வேணால் நெல் ரகத்துக்கு தகுந்தாலும் வேணால் கொஞ்சம் இடைவெளியை குறைச்சிக்கலாம். சில தூர் கட்டாத ரகம் இருக்குது, சில மண் வகை சரியில்லாத மண்ணாக இருக்குது. அந்த மாதிரியான வயலுக்கு 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். அப்படி 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வரல ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதைக்கு மேலே தேவையில்லை. ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதையே போதும். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லா விவசாயியும் கடைப்பிடிச்சி வரணும். இந்த ஒரு கதிர் சொல்கிற மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை விவசாயி அனைத்து பேரும் இதை கடைப்பிடிச்சாக்கா 1 கிலோ கூட கடையில் போய் நம்ம காசு கொடுத்து விதை வாங்க வேண்டாம். வேளாண்மை துறையில் நம்மளுக்கு விதைக்காக பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அரசாங்கத்தில். அதெல்லாம் அவங்க வேறு வகையில் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். விதை உற்பத்திக்கு ஆகிற செலவை நம்மளுக்கு விவசாயி கொடுக்கலாம். இப்போ அதே போல் இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிற விவசாயிக்கு ஒரு ஊக்குவிக்கணும் அரசாங்கம். அதாவது இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள்லாம் ரசாயன உரம் பயன்படுத்தலை, மற்ற எந்த இடுபொருளும் பயன்படுத்தலை. அவங்க டைரெக்டாக நடுறாங்க, அறுக்குறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த உதவியும் கிடைக்கல. அதனால் இந்த தொழில்நுட்பத்தை அவங்க தானே அவங்களுக்கு தேவையான விதையை உற்பத்தி பண்ணுற தொழில்நுட்பத்துக்காக அரசாங்கம் ஒரு உதவி செஞ்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 3000 ரூபா 5000 ரூபா ஒரு மானியம் மாதிரி கொடுத்தாக்கா இந்த விவசாயிகளை தனக்கு தேவையான விதையை அவங்க உற்பத்தி பண்ணிப்பாங்க, தரமான உணவை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இந்த தொழில்நுட்பத்தை
ஒரு அரசாங்கம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு 5000 மானியத்தை கொடுத்து இயற்கை விவசாயி கொடுத்தாக்கா அவங்க வந்து நல்லா சாகுபடி பண்ணி நல்ல தரமான நெல்லை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த உதவியும் கிடையாது. இப்போ ரசாயனம் பயன்படுத்துகிற விவசாயிக்கும் இயந்திர நடுவு நடுற விவசாயிக்கெல்லாம் ஒரு மானியம் கொடுக்குறாங்க. ஏக்கருக்கு 3000 கொடுக்குறாங்க, கொடுத்தாங்க. அதே போல் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களுக்கு எந்த இடுபொருளும் தேவையில்லை, ரசாயன உரமே முக்கியம் பயன்படுத்தலை. அதனால் அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 5000 மானியம் கொடுக்கணும். கொடுத்தாக்கா இதை பார்த்துட்டு நிறையா விவசாயிங்க இந்தமாரி விதையோட அளவை குறைச்சி நல்ல தரமான நெல்லை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. மக்களும் நல்லா நோய் நொடியெல்லாம் வாழறதுக்கு ஒரு இது இருக்கும். நஞ்சு எல்லாம் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி, இப்போ இந்த சாதாரண முறையில் விதை விடுறதுக்கும் ஆலங்குடி பெருமாள் விதை விடுறதுக்கும் செலவு எந்த அளவுக்குல மிச்சமாகுது? விவசாயிகளுக்கு என்ன அது இல்லாத வேறு என்ன நன்மைகள் இருக்குது இந்த முறையில்? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ சாதாரண ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயி 30 கிலோ விதை விடுறாங்க. இப்போ நம்ம வந்து 1/4 கிலோ விதை விடுறோம். அப்போ பார்க்கல ஒரு 30 கிலோ விதை இன்றைக்கி பார்த்தா இன்னைய ரேட்டாக ஒரு 1200 வருது. இப்போ 1/4 கிலோன்னு பார்க்க போனால் வெறும் ஒரு 10 ரூபா தான் வருது. அப்போ வந்து அதில் வந்து ஒரு 1200 மிச்சமாகுது. நாற்றாங்கலை செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு 8 சென்ட் நாற்றாங்கலை வேணும். இது 3 சென்ட்டில் நம்மளுக்கு நாற்றாங்கலை செலவும் குறைச்சல். அதே போல் நாற்று பறின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஆம்பளை ஆள் ஒரு 5-6 ஆள் பறிக்கணும். பறித்து கொண்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு 5000 செலவாகும். இப்போ வந்து ஒரு சம்பளம் ஏறி போச்சு. 10 ஆள் வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆளுக்கு 500 வச்சா கூட 5000 வருது. அதனால் அந்த செலவும் குறையுது. இதில் இன்னொரு தொழில்நுட்பம்னு கேட்டிங்கனாக்கா அந்த நெருக்கி நட்ட வயலை விட இது நம்ம இடைவெளி அதிகமாக கொடுத்துனோம்ல, இதில் வந்து எலி வெட்டு இருக்காது, இடைவெளி அதிகமாக இருக்குது. பூச்சி நோய் தாக்குதல் ஒன்றும் இருக்காது. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிடக்கிறதுனால நல்லா தூர் கட்டி வருது. களை பிரச்சனை இருக்காது. களை அப்படியே ஒன்றாலும் காலால் மிதித்து அதை அமுக்கி விட்டுடலாம். இது முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா விளைச்சல் வந்து மற்ற நெருக்கி நட்ட வயலில் மற்ற பயிரெலாம் பார்த்திங்கனாக்கா காற்று மழை அடித்தா கீழே சாஞ்சி வீணாக போயிடும். இந்த ஒத்த நாற்று முறையில் நடக்குள்ள என்ன காற்று மழை அடித்தாலும் கீழே சாயாது. அப்படியே அதிகமாக ஒரு 3 டன் 4 டன் அது விளைஞ்சிட்டா கூட கீழே லேசாக சாஞ்சால் கூட 4 முதல்ல எடுத்து வச்சு ஒரு கட்டு கட்டுறதுக்கு இது சுலபமாக இருக்கும். நிறையா நட்ட வயலில் போய் அதெல்லாம் கட்டி நம்ம காப்பாற்ற முடியாது. இது வந்து எல்லா விதத்திலும் கொஞ்சம் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்தால் கேளுங்கய்யா. வேறு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அடுத்த நெல் பக்கத்து நெல் இருக்கிறதுல மகரந்த சேர்க்கை மாற்றி நடந்ததுன்னா ரகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து ஒட்டு ரகத்தில் இருக்குங்க. நம்ம பாரம்பரியத்தில் இல்லை, கிடையாது. பாரம்பரியத்தில் கூடுமான 99% ஒட்டு மற்ற மகரந்த சேர்க்கை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே நீங்கள் வரணும் விதை உற்பத்திக்கு நடக்குள்ள கொஞ்சோண்டு இடைவெளி ஒரு 1 மீட்டர் இடைவெளி விட்டு நட்டிங்கனாக்கா சுத்தமாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் நட்டால் கூட அந்த அளவுக்கு மகரந்த சேர்க்கை இது வரைக்கும் ஏற்பட்டதாக ஒன்றும் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒட்டு ரகத்தில் வேணால் வரும். ஏன்னா அது மகரந்த சேர்க்கை ஒட்டு ரகம் தானே, அது காற்று மூலயமா வந்து வேறு செடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வரத்துக்கு 99% வாய்ப்பே இல்லை. 1% அப்படி வந்தால் கூட இயற்கையாக ஒரு நெல் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மகரந்த சேர்க்கத்தினால இல்லை, இயற்கையாகவே ஒரு பாரம்பரிய நெல்லில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். அது எங்கேயோ ஒரு செடி, லட்சத்தில் ஒரு செடி, அந்த செடியை வேணால் நம்ம பிடிங்க சொல்லலாம். நம்ம தான் இடைவெளி அதிகமாக கொடுத்துருக்கோம்ல, தினம் வயலுக்கு போகக்குள்ள ஏதாவது ஒரு செடி ஒரு நோய் தாக்கி இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் அந்த ஒரு செடி நம்ம சுலபமாக எடுத்தாந்தாலும் போட்டோம்னா அடுத்தபடி நம்ம வயலில் சுத்தமான விதை, பியூர் விதை, வல்லுநர் விதை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விவசாயம் தரமான வல்லுநர் விதையை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். இதுக்காக போய் அலைய வேண்டாம். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயம் கடைப்பிடிக்கணும். இது ரொம்ப சுலபம். வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம். இதை வீட்டில் ஒரு மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், இல்லை வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கலாம், இல்லை வயலில் உங்களுக்கு வந்து ஆடு மாடு தொல்லை, பறவை தொல்லை இல்லைன்னா வயல்லே ஒரு இடத்துல தனியாக தெளிச்சிடலாம். இதில் ஸ்டெய்லரில் போடுறத விட வயலில் தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து 15 நாள் நல்லா கிளை வந்துடும். இதில் வந்து கொஞ்சம் கிளை குறைச்சலாக தான் வரும். அதனால் இது வந்து ஒரு 10 நாள்லேயே எடுத்து நட்டுடலாம். 10 நாள்லேயே எடுத்து நட்டு செஞ்சிடலாம். இந்த ஸ்டெய்லரில் போடுற நாற்றை எடுத்து வயலில் போட்டோன்னு வச்சிங்க, அதை 15 நாள்லேருந்து 20 நாள் 30 நாள் வரைக்கும் எடுத்து நடலாம். ஏன்னா வயலில் வர கிளை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து சுலபமாக நட்டுடலாம். நடவுலையும் சொல்லியிருக்கேன், வேறு சுருட்டக்கூடாது, வேறு மட்டும்தான் உள்ள நடணும், மேலால் நடணும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நிறையா தூர் வரும். அப்புறம் என்ன இதை விட அதுதான் வயலில் வர்றது தான். இது வந்து விதை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இது. ஆமாம், இது விதை உற்பத்திக்கு மட்டும்தான். ஏன்னா கலவன் இல்லாத விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேரில் போட்டுக்கிட்டு நீங்கள் விதை உற்பத்தியாக போய் நட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. வயலில் வேறு நெல் கடந்ததுனாக்கா வயலில் தூக்கல மற்ற ரகம் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட நெல் கூட வயலில் இருக்கும், அது கூட முளைச்சி வரும். அப்போ கலவன்கள் வந்துடும். ஆனால் இதில் கலவன் வராது. சுத்தமான தரமான நம்ம வயல் மண் எடுத்து விதை உற்பத்திக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த விதை உற்பத்திக்கு பயன்படுத்தவில்லை இந்த 50 சென்டிமீட்டர் நடவுள்ள அந்த வரவுடைய தூர் அந்த கதிரை பார்த்தாக்கா அவங்க வயல் பூரா அதுமாரி நம்ம நட்டு நல்லா மகசூல் எடுக்கலாமே அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஒரு வயலில் திடீர்னு ஒரு விவசாயி 1 ஏக்கர் 2 ஏக்கர் போய் செய்ய வேண்டாம்.
இப்போ கதிராமரத்தில் செஞ்சாங்க, திடீர்னு 60 ஏக்கராக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நான் கூட பயந்தேன், அவங்கள ஒரு 5 சென்டில் தான் செய்ய சொன்னேன். அவங்க 60 ஏக்கரில் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் நல்லா வெற்றி அடைஞ்சிட்டாங்க, இன்னி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு விவசாயிட்டும் அதான் சொல்கிறேன், 5 சென்ட்டுக்கு மேலே செய்யாதீங்க, அனுபவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய செய்யணும்னு சொல்கிறேன். இந்தமாரி விதை உற்பத்திக்கு நீ செய்யக்குள்ள இதில் நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிடும். இதை வச்சு நீங்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர் சாகுபடி பண்ண முடியும். திடீர்னு போய் 50 சென்ட் ஆலங்குடி பெருமா சொன்னு வாய பூரா நட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆகிட்டுதுனாக்கா அவர் சும்மா போய் சொன்னார் அப்படிங்கிற வேலை வேண்டாம். ஆனால் செய்கிறாங்க விவசாயம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்யாத விவசாயம் சரியாக புரிஞ்சுக்கணுங்க தான் சொல்கிறேன். அதனால் இந்த ஸ்டைலில் போடுற வந்து விதை உற்பத்திக்கு மட்டும் இதை வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வயல் நல்ல சுத்தமான வயல், வேறு ரகம் கிடையாது. இப்போ வந்து நெல் பயிர் நடாத 1 வருஷம் 2 வருஷம் மாற்று பயிர் செஞ்ச வயலாக இருந்தாக்கா டைரெக்டாக வயல்லே நீங்கள் விதை விட்டுடலாம். அப்போ கலவன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பம் வரைக்கும் பியூர் விதையாக கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம நெல் நட்டு திரும்ப டிராக்டர் விட்டு அடிக்கல அந்த நெல்லெல்லாம் இப்போ இயந்திர நடுவாக போயிட்டுது. அந்த நெல்லாம் மண்ணில் கொட்டி போடுது நிறையா நெல். அது எப்போ வேணாலும் முளைக்கும். இந்த வருஷம் தான் முளைக்கும். இப்போ கொட்டணுன்னு உடனே முளைக்கும். திரும்ப நடுவு நட்டதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் கூட திரும்ப முளைக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட அந்த நெல் முளைக்குது. அதனால் நெல் நட்ட வயலில் போய் நம்ம நாட்டாங்களை அமைக்கக்கூடாது. அதில் கலவன்கள் வரதான் செய்யும். அதனால் இந்தமாரி ஒரு மாற்று பயிர் சாகுபடி பண்ணி அந்த நாட்டாங்கள் நம்ம தயார் பண்ணணும். ஏதாவது ஒரு உழுது பயிர் தெளிச்சிருக்கணும், வேறு ஏதாவது பயிர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வயலில் நாட்டாங்களை தேர்ந்தெடுத்து விதைச்சோம்னா அதில் கூடுமான வரைக்கும் கலப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. விதை உற்பத்திக்குன்னு பார்த்தோம்னா இந்த விவசாயத்தில் நீங்கள் வந்து ஒரு 100 விதையை 150 விதையை ஒரு கதிரில் எடுத்து போட்டிங்கன்னா தரமான விதை ஒரு கதிர்லேருந்து 50 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் விதை உற்பத்தி பண்ணிக்கலாம். வேண்டாம் 1 ஏக்கர் கூட நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். ஒரு கரில் ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி பண்ணிக்கலாம்ல. இப்போ 10 ஏக்கர் வச்சுருக்கோம், 10 கதிர் 10 ஸ்டைர் போட்டுக்க வேண்டியது தான். 1500 மிச்சம் தானே. அதோட நம்மளுக்கு தரமான விதை கிடச்சிடுது. அதுதான் இந்த தொழில்நுட்பம். இதை எல்லா விவசாயம் கடைப்பிடிச்சாக்கா நிச்சயமாக வெற்றி அடையலாம். இதில் நல்லா பயன் இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த நாற்று பறிக்கிறது, நாற்று பறிக்கும் பழைய மெத்தடில் எப்படின்னா போட்டு அந்த மண்ணெல்லாம் உதறி வெறும் எடுப்பாங்க வேறு எடுக்கும். இப்போ இதில் எடுக்கும்போது அதேமாரி மண்ணோட எடுக்கலாங்களா? இல்லை இது இந்த ஸ்டைலில் போடலாம் நிச்சயமாக அப்படியே வேறு யாராவது மண்ணோட வரும். அதே போல் இந்த நான் 4 கிலோ விதை விட்ருக்கோம்ல, இதுவும் அப்படியே தனி நாற்றாக இருக்கிறதுனால நம்ம சுலபமாக அப்படியே மண்ணோட எடுக்கலாம், சுலபமாக பறித்து பார்க்கலாம். இது வந்து அந்த நெருக்க விட்ட வயலில் வந்து காய்ச்சல் விழுந்துட்டாக்கா அந்த நாற்று பெருக்கொள்ள அரும். இதில் காய்ச்சல் விழுந்தால் கூட நம்ம அறுக்க வேண்டாம். ஓரளவு தண்ணி விட்டு பெருசாக வந்துடும். அப்படியே வரலன்னா கூட ஒரு குச்சியை வச்சு நெண்டி கூட நம்ம எடுத்துடலாம். ஒரு களைக்கட்டு வச்சு கூட வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோ காய்ச்சல் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கடுங்காய்ச்சல் விழுந்தா கூட ஒரு 16,000 நாற்று தானே ஒரு பெண்களே நாற்று பறித்து எடுத்து கொடுத்துரும். இதில் இன்னொரு முக்கியம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நாற்று நிறையா விதை விட்டதுக்கு 8 ஆள் 10 ஆள் தேவைப்படுது இல்லை. இது ஒரே ஒரு பெண்கள் 1 ஏக்கருக்கு நாற்று பிரித்து கொடுத்துரும். இல்லை 2 பெண்கள் ஆகட்டும், 8 பெண்கள் வந்து கயிறு பிடிச்சி நட்டுருவாங்க. அப்போ வந்து ஒரு 8 பெண்களே போதும் 1 ஏக்கர் நடுறதுக்கு. இந்தமாரி மெத்தடில் நீங்கள் வந்து வயல்லையே நாற்று விட்டு வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் நாற்று பறிக்கிற செலவு கிடையாது. அந்த பெண்கால்கிட்டே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே பறித்து நட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் நாற்று தானே, அவங்க இதை எடுத்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் நட்டுருவாங்க ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு. அப்போ ஒரு 200 சம்பளம்னாக்கா ஒரு 600 அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இந்த சாகுபடி முறைக்கு அவங்க ஆர்வமாக வருவாங்க. இப்போ விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கலங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயத்துக்கு யாரும் ஆளை பயன்படுத்தலை. இயந்திர நடுவு, நேரடி விதப்பு இப்படி வந்துட்டாங்க. அப்போ அங்கே விவசாயத்துக்கு கூலி ஆள் பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா அவங்க நேரடி விதப்பு வச்சுட்டு ரசாயன மரத்தை போட்டுடுறாங்க. களை எடுக்காத அளவுக்கு களை எடுக்க கூட ஆள் பயன்படுத்தலை. அப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்க, வேறு வழி இல்லாத அதனால தான் 100 நாள் வேலை, அங்கங்கே வெளியில் எங்கே கொத்தனார் வேலை அப்படி இப்படி கட்டட வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது விவசாய வேலைக்கு நிறைய பெண்கள் வருவாங்க. ஏன்னா இது ரொம்ப சுலபமாக இருக்குது. அவங்க வந்து குறைச்ச சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தமாரி தொழில்நுட்பத்தை பார்த்தா அவங்களுக்கு 500-600 சம்பளம் கிடைக்கும், ஆர்வமாக வருவாங்க. இப்போ விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்க முடியும். ஒரு காலத்தில் ஒரு டீசல் பெட்ரோல் கிடைக்கலன்னு வச்சுங்க, இப்போ இயந்திரத்தை வச்சுன்னு இயற்கை சாகுபடி பண்ண முடியாது. இப்போ இயற்கையாகவே அந்த பாரம்பரியப்படியாக கொஞ்சம் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இயற்கை வயலில் வேலை செய்கிற தொழிலாளர்களை நம்ம ஊக்குவிக்கணும். அப்போ எந்த காலத்தில் வேணாலும் ஏதாவது ஒரு பட்டாவரம் வந்தால் கூட அவங்கள வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இந்த மூத்த மக்கள் தான் இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இளந்தலைமுறையை நம்ம இருக்கவே இல்லை. இந்த சாகுபடி முறையில் செஞ்சோம்னாக்கா இந்த இளைய தலைமுறையெல்லாம் நம்ம இழுத்து இதில் விவசாயத்தில் பயன்படுத்தலாம். வெறும் இயந்திரங்களை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தால் இப்போ என்ன ஆசையாக இருக்கும், ஆளே இல்லாத நம்ம செஞ்சிடறோம்னு. பிற்காலத்தில் ஒரு டீசல் பற்றாக்குறை வந்துடுது. அப்போ இயந்திரம் நின்று போகுது. அப்போ சாகுபடி பண்ணது விவசாயமாக யாருக்குமே தெரியாத விவசாயம், எப்படி விதை விடுறது, எப்படி நாற்று பிரிக்கணும்னு தெரியாது. அதனால் இதை சீராக கொஞ்சமாக இதையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். அதனால் இதை வந்து ஊக்குவிக்கணும். அரசாங்கம் ஊக்குவிச்சாக்கா விவசாயிக்கும் நல்லது. இப்போ கிராமத்தில் பெண்கள்லாம் வேலை இல்லாத இருக்காங்க, விவசாய வேலையை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்.
இப்போ அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். இப்போ நிறையா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓடி நடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தமாதிரி தொழில்நுட்பத்தில் பார்த்தோம்னாக்கா அவங்க நிறையா வந்து விவசாயத்துக்கு வருவாங்க, நடுவாங்க, களை எடுப்பாங்க. எல்லாம் இயற்கையாக நம்ம சாகுபடி பண்ண முடியும். வெறும் ரசாயனத்தை பயன்படுத்தினாக்கா பிற்காலத்தில் விவசாயம் அழிஞ்சு போகும். அதனால் இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும், இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். அதனால் இந்த இயற்கை விவசாயி கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபா மானியம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தரமான நஞ்சில்லா உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்கறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க ரசாயனம் பயன்படுத்தலை, இப்போ அந்நிய செலவாளியாக குறைக்கிறாங்க அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு தாராளமாக 5000 ரூபா கொடுத்தாக்கா எந்த பூச்சி மருந்தும் பயன்படுத்தலை. அதனால் அவங்களுக்கு 5000 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தாக்கா விதையோட அளவும் குறையுது, தரமான உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு கிராமத்தில் நிறைய விவசாயி நடு செஞ்சு பல ரகம் நட்டுருக்காங்க. நம்ம அடுத்த வருஷம் என்ன நெல் நட போகிறோங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த வருஷம் நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா நட போகிறோமா, கருப்பு கண் நட போகிறோமா, காட்டியான் நட போகிறோமாங்கிறத நம்ம தேர்வு பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம பக்கத்து வயலுக்கு போகிறோம். அந்த பக்கத்து வயல் நட்டுருக்காங்கல்ல, ஐயா எனக்கு மாப்பிள்ளை சம்பாவில் ஒரு கதிர் கொடுங்க, நான் விதை உற்பத்தி பண்ண போகிறேன் கேட்டால் ஒரு கதிர் கொடுக்கறதுல அவர் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல, எடுத்துங்கப்பாங்க. அப்புறம் நான் தரமான கதிரை அவரை வச்சுக்கிட்டு இதானா மாப்பிள்ளை சம்பா இன்னும் உறுதி பண்ணிக்கணும். இது காட்டு யானமா, இது கருப்பு கவுனியா, உரிச்சு பார்க்கணும் உள்ள கருப்பு நெல் இருக்கா, அது இதுதான் காட்டு யானமா, இதுதான் கருப்பு கவுனியா, பியூர் நெல் நம்மள நல்லா தெரியும். இல்லை பக்கத்து விவசாயி கேட்டால் அந்த நட்டுருக்கிற விவசாயி கேட்டால் தெரியும். அதுலேயே அவங்கக்கிட்ட வயலில் கலப்பு இருக்கும், கலப்பு தனியாக தெரியும், அந்த ரகத்தோட தெரியும், குணம் தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்லா இதுதான் இந்த ரகம் தானே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த வருஷம் இதுதான் நட போகிறோமா அப்படின்னு தெளிவு பண்ணிட்டு விதை உற்பத்தி வருஷமே நம்ம பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஒரே ஒரு கதிர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு 10 ஏக்கருக்கு 50 ஏக்கருக்கு தேவையான விதையை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோம். அந்த ஒரு கதிர் எடுக்கிறீங்கல்ல, ஒரு ஏக்கர்லேருந்து அந்த ஒரு கதிர் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இது தலை குனிஞ்சிருக்கணுமா அப்படி கேட்குறேன். இல்லை வீரியமான நல்ல முதிர்ந்த கயிறு, வீரியமான நெல், பூச்சி நோய் தாக்காத ஒரு கதிர். அந்த கண்ணாடி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சில கண்ணாடி சோலை வந்து பூச்சி கடிச்சிருக்கும், அதில் நோய் தாக்கியிருக்கும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆரோக்கியமான கதிர் அந்த ரகம் தானான்னு நல்ல ஆரோக்கியமான கதிரை ஒரு கதிர் எடுக்கலாம். இப்போ எல்லா கதிரிலும் பூச்சி தாக்கியிருக்காது. ஒரு வயலில் ஒரு புகையாக தைக்கிறதா விட எல்லாத்தையும் தின்னு இருக்காது. எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கும், ஒரு பக்கம் நல்ல கதிர் இருக்கும். ஒரு பூச்சி அடிச்சிருக்கா, ஒரு இலை சுட்டு விழுந்தால் கூட ஒரு பக்கத்தில் தான் விழுந்திருக்கும், இன்னொரு பக்கத்தில் நல்ல கதிர் இருக்கும். அந்த நல்ல கதிராக பார்த்து நம்ம தேர்வு செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி ஒரு காய்கறி வாங்கினா நல்லதாக பார்த்து வாங்குகிறோம், ஒரு பழம் வேணால் நல்லதாக பார்த்து வாங்குகிறோம், அதுமாரி தேர்வு செஞ்சு நம்ம எடுத்துக்கணும். அனுபவத்தை வச்சு தான் எடுத்துக்கணும். விவசாயிக்கெல்லாம் தெரியும், அதெல்லாம் அதுக்கான இது தெரியும். அவங்கள விவசாயிங்கிறவங்களும் கண்டிப்பாக தெரியும். ஒரு நல்ல கதிராக எடுக்கணும், அவங்க நல்ல கதிராக எடுப்பாங்க. இல்லைன்னாக்கா தொழிலாளரே எடுத்து கொடுப்பாங்க, பெண்களே எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நல்ல கதிர் அந்த கதிர் எடுத்துக்கணுமா, ஒரு நல்ல கதிர் பூச்சி தாக்காத கதிர் எடுத்து அதை கொண்டு வந்து காய வச்சு மணி நிறையா பிடிச்சிடணுங்கிறது முக்கியம்தான். ஏன்னா சில கதிர் சின்னதாக இருக்கும், அதில் போய் விதை எடுக்கக்கூடாது. அந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தரமான வாலிப்பான கதிராக அப்படி வளைஞ்சிருக்கும், அதில் நோயெல்லாம் தாக்கி இருக்காது. அப்போ மணிலாம் திரட்சியாக இருக்கும், நல்லா தரமான நெல் விதை அதில் தான் இருக்கும். இப்போ சின்ன கதிரை பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாதி நெல், அரை நெல், கால் நெல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு குத்தில் பார்த்தாலும் சின்ன சின்ன கதிரெலாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தரமாக இருக்காது. இப்போ இந்த ஒரு பெரிய கதிர் இருக்குது பாருங்கள், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 நெல் இருக்குன்னா அதிலே ஒரு 100 நெல் டேமேஜாக தான் இருக்கும். அரை நெல், கால் நெல், கருக்கால்லாம் இருக்கும். அதில் பாதி நெல் தான் நம்மளுக்கு நல்ல முழுப்பான நெல் தரும். அது மாதிரி நல்ல விதையாக, முழுப்பான விதையாக நம்ம எடுத்து ஒரு 150 விதையாக 100 விதையை போட்டோம்னா, ஸ்டைலில் போட்டோம்னா, விதை உற்பத்திக்கு மட்டும் இதை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்க. அடுத்தபடி நம்மளுக்கு சாதாரணமாக இது விளையாட்டாக செஞ்சிடலாம். இது ஒன்றும் இது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இல்லை. இது ஒரு உடற்பயிற்சியாகவும் ஆகிடும், ஒரு விளையாட்டாக ஒரு வேடிக்கையாகவும் இருக்கும். ஒரு விவசாயம் விளையாட்டான ஒரு விவசாயம். விதை உற்பத்தி நம்ம ஒரு 10 ஏக்கர் விதை உற்பத்தி 10,000 மிச்சம். இதே ஒரு ஸ்டைலில் நம்ம இதை சேர்த்துனா ஒரு 5 நிமிஷம், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணோம்னா 10,000 மிச்சமாகுது நம்மளுக்கு. 10 மூட்டை விதை இதில் எடுத்துடலாம். சம்பாக்கு வேணும்னா நீங்க வந்து இப்போ மாப்பிள்ளை சம்பா இருக்கு, நம்ம மாப்பிள்ளை சம்பா கதிரை எடுத்து அடுத்த வரைக்கும் வெயிட் பண்ணோமா, இல்ல அப்பவே பண்ணிடலாமா? அதை இப்போ அடுத்த சீசனுக்கு தான். அதை வந்து இப்போ வந்து தை மாதம் அறுவடை பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீராம் வயலில் நீங்கள் வாரீங்க, நிறையா நெல் நட்டுருக்காங்க. ஐயா நான் அடுத்த வருஷம் மாப்பிள்ளை சம்பா நட போகிறேன், எனக்கு ஒரு கதிர் கொடுங்க நான் விதை உற்பத்திக்கு அப்படின்னு ஸ்ரீராம கேட்குறீங்க. ஒரு கதிர் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தை மாதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த விதையை காய வச்சு, அந்த ஒரு கதிராவும் காய வைக்கலாம், கசக்கி நல்லா ஒரு 12% நல்ல முழுப்பான நல்லா எடுத்து கசக்கி ஒரு 150 நெல் நீங்கள் எடுத்து காய வச்சு வச்சிங்க. அடுத்து வர்ற ஆடி மாதம், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடியில் வதப்பு செய்கிறீங்க. ஆடியில் வதப்பு செய்யக்குள்ள உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10 கிலோவிலேருந்து 50 கிலோ வரைக்கும் இதில் அந்த ஒரு ஸ்டைலில் உள்ள விதை கிடைக்கிது உங்களுக்கு. ரொம்ப வேண்டாம், ஒரு 2 கிலோ கிடைக்கட்டும் உங்களுக்கு. அப்போ வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு 2-2.5 கிலோ 2.5 கிலோ கிடைச்சா கூட 5 ஏக்கருக்கு தேவையான விதை உங்களுக்கு கிடைச்சிடும். விதை நெல்லை மட்டும் நீங்கள் பியூர் விதை உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. அடுத்த வருஷம்
நீங்கள் இதை வந்து உங்கள் வயலில் போட்டிங்கன்னா பியூர் விதையாக நம்மளுக்கு கிடச்சிருது. ஒரிஜினல் வருஷமும் உங்க வயலுக்கு எவ்வளவு தேவையோ அது விதைய உங்க வயல்லே எடுத்து வச்சு ஆமாம் அதே போல் எடுத்துக்கலாம், ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ பியூர் விதை உங்களுக்கு கிடச்சிடும். என்ன ரகம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து இந்த நெல் தான் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் பயன்படுத்தணும். குறுகிய ரகம், குறுவைக்கு உள்ள ரகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதம் கழிச்சு கூட நீங்கள் விதைய இதுமாரி போட்டு விதையை உற்பத்தி பண்ணி எடுத்துட முடியும். இப்போ ஒட்டு ரகம்லாம் இருக்குல்ல, இப்போ ஆமாம் பாரம்பரிய நெல்லெல்லாம் சில பேர் ஒட்டு ரகம் நடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 47 விதை விட்டுருங்க, 43 இருக்குது. 43 இப்போ ஐயா வயலில் இருக்குது. ஒரு கதிர் எடுக்கிறீங்க, அதை கசக்கி காய வச்சு 1 மாதம் வெயிட் பண்ணால் போதும். அந்த ஒட்டு ரகத்துக்கு 1 மாதம் இருந்தால் போதும். ஒரு அமாவாசை போகணும். ஆமாம், உறக்கத்தில் இருந்தால் அது உடனே கூட முளைக்கும். இருந்தாலும் 1 மாதம் இருக்கணும். 1 மாதம் கழித்து நீங்கள் அதை போட்டின்னு வச்சிங்க, அடுத்த 3 மாதத்தில் 120 நாளில் உங்களுக்கு விதை தயாராகிடும். அதை திரும்ப ஒரு மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் விதைக்கலாம். அப்போ வந்து ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு தேவையான விதையை நீங்கள் எடுத்து உற்பத்தி பண்ணிடலாம். இதெல்லாம் அனுபவத்தில் வரணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது கிடைக்கும், அந்த ஒரு யூகம் கிடைக்கும். ஆஹா, இப்படியாப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, நம்ம தெரியாத இது இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது ரொம்ப விளையாட்டாக இருந்தது. அது அவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. இதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு விவசாயம் என்ன ஒரு ஸ்டைலில் ஒரு 100 விதை போடுறதுக்கு என்ன ஆகிட போகுது, 100 விதையில் என்ன இருக்குது, ஒரு கதிரில் என்ன இருக்குது போட்டு நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன். ஒரு வயலில் ஒரு மூலையில் அந்த இடத்துல கொஞ்சம் இயற்கை உரங்கள் நிறையா போடுங்க. இயற்கை உரம் கிடைக்கலாம், தழைய வயற்போல் இருக்கிற வேப்பந்தழை, இந்த நெய்வேலி கட்டமை தழை போட்டு மிதிங்க. நல்லா அழுக வச்சு நல்லா மட்டம் பண்ணிவிட்டு ஒரு 150 நாற்று ஒரு 10 நிமிஷம் நட்டுடலாம். ஒரு 50 சென்டிமீட்டர் இடையில அப்படியே நீங்களே நடலாம். அந்த மேலால் நட்டு அப்படியே பாருங்கள். வர அந்த பயிர் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களே பார்க்க ஆசையாக இருக்கும். அதை பார்த்தோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வயல் நடத்துக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். முன்னாடி அப்படி வயல் நடனா நீங்கள் இந்த விதையை ஒரு நல்ல தரமான விதையை உற்பத்தி பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய அருமை பின்னால் தான் தெரியும். இந்த தொழில்நுட்பத்தை எல்லோரும் பயன்படுத்தணும். ஸ்டேரில் போடணுங்கிற அவசியம் நான் சொன்னப்பல நாட்டாங்கல் நல்ல நாட்டாங்களாக தான் நாட்டாங்களே விதைப்பு செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பக்கமாக கொஞ்சம் பருப்பு கொல்லிட்டு அதில் பறவைலாம் திங்காத அளவுக்கு எலியெலாம் எடுத்து போகாத அளவுக்கு பாதுகாப்பாக இருந்ததுன்னா அந்த நாத்தாங்களில் நேரடி விதைப்பை செஞ்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து எடுக்கிற நாற்று இன்னும் தரமாக இருக்கும், கிளவுள்ள நாற்றாக இருக்கும். இது நல்ல நாற்று தான், கலப்பு கிடையாது. இதை வந்து இந்த ஸ்டேரில் போகிற நாற்றை எக்காரணம் மட்டும் ஒரு 10 நாளைக்கு அந்தாண்ட தள்ளி போடக்கூடாது. இது வந்து சின்ன நாற்றாக இருக்கும். வயலை மட்டம் பண்ணிட்டு நட்டிங்கனாக்கா இயற்கையாகவே மண்ணுலேருந்து அது கிளை வர ஆரம்பிச்சிடும். இதில் கிளை வராது. நீங்கள் 30 நாள் வச்சுருந்தாலும் அந்தளவுக்கு கிளை வராது. ஆனால் வரும் லைட்டாக. ஒன்று நம்ம இடைவெளி கூட கொடுத்ததுனால 1-2 கிளை வரும். இருந்தாலும் இதை வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே நடுறது நல்லது. 10 நாள்லேயே 15 நாளுக்குள்ளே நட்டுட்டாக்கா ரொம்ப நல்லது. இதுதான் தொழில்நுட்பம். அப்புறம் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அவ்வளோதானே? சரி, ரொம்ப நன்றியா. அப்புறம் இந்த தொழில்நுட்பத்தை எப்போ வரணும்? அடுத்தபடி இதை வந்து இப்போ நான் 4 கிலோ விதை விட்டுட்டோம். அடுத்தபடி இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 25 நாளில் 20லேருந்து 25 நாளுக்குள்ளே நடு வச்சுருக்கோம். இந்த 4 கிலோவில் இந்த ஒரு வயலை நட்டு இதில் நாற்று மிச்சம் மீறி இருக்கும். நீங்கள் எல்லாம் நேரடியாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து 50 சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்று தான் வச்சு நட போகிறோம். அப்போ வந்து நீங்கள் நேரடியாக செயல் வழக்கத்தில் வந்து கலந்துக்கிட்டால் அந்த நாற்றோட தொழில்நுட்பம் எப்படி நடணும் அப்படிங்கிறத நேரடியாக செஞ்சு காமிக்கிறேன். வாயால் சொன்னால் சரியாக வராது. அதாவது நட்டப்பையும் சொல்கிறேன், அந்த வேரை மட்டும்தான் உள்ள நடணும், மேலால் நடணும். நாற்றை அரை நாற்று வச்சு நடக்கூடாது. அதை நடுவு நடுறப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நடுவு நடுற அன்றைக்கி வாங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.